நாம் யாத்ராகம புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகம புஸ்தகம் அதில் 2வது அதிகாரம். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம். அதில் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்டில் யாக்கோபு மூலமாக இஸ்ரவேலுக்கு செல்கிறார்கள். அங்கே இஸ்ரவேலில் அந்த எகிப்துக்கு செல்கிறார்கள். அந்த எகிப்திலே அந்த நாட்களில் யோசேப்பு பெரிய அதிபதியாக அந்த தேசத்திலே அவன் இருக்கிறான். இப்பொழுது அவன் மரித்து விட்டான். இப்பொழுது வேறு ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களை அந்த எகிப்தின் ராஜா அவர்களை கொடுமையாய் அவர்களை நடத்துகிறான். இரக்கம் இல்லாமல் நடத்துகிறான். அவர்களை கடினமாய் நடத்துகிறான். அவர்களுடைய இருதயத்தில் உள்ள ஒரு கூக்குரலும் புலம்பலும் இப்பொழுது எழும்புகிறது. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்திலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த அடிமைத்தனம் அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுது. எப்பெல்லாம் என்னை ஆண்டுகிட்டு இருக்கு, நான் அதிலிருந்து நான் விடுதலை அடையணும்னு சொல்லி நான் கூக்குரலிடுறனோ புலம்புகிறனோ அப்பொழுது தேவன் கேட்பாங்க. கேட்கறது மாத்திரம் இல்லாமல் எனக்கு இரட்சகராக இருக்கிற தேவனுடைய குமாரனை தேவன் எனக்கு காமிப்பாங்க. அவர் மூலமாக என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையையும் அவங்க அருள்வாங்க. ஆனால் அதுக்கு முதல் காரணம், நான் பாவத்தை வெறுக்கிறேனா, பாவத்தை விடுதலை அடைவதற்கு முன்பதாக பாவத்தை நான் வெறுக்கிறேனா என்று சொல்லி தேவன் என் இருதயத்தின் ஆழத்தில் அவர் பார்க்குறார். பாவத்தை வெறுக்காத ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் மேலே ஒருபோதும் ஜெயம் இருப்பதில்லை, விடுதலை இருப்பதில்லை. அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, கண்களின் இச்சையிலிருந்து நான் விடுதலை அடையணும், நாவின் நடக்கத்தில் ஒரு கட்டுப்பாட்டு வேணும், எத்தனை பேர் வேண்டிக் கொள்வாங்க, விரும்புவாங்க. ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் அது மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் வெறுப்பு கூக்குரல் இடுறோமோ அது தேவனுடைய சமூகத்தில் போய் அது எட்டுது. இந்த ஜனங்கள் வெளியரங்கமான இருக்கிற காரியங்களை நெருக்குதல், வெளியரங்கமான காரியங்களை குறித்து இவங்க புலம்புறாங்க, தவிக்கிறாங்க. அதனால இந்த இஸ்ரவேலர்கள் புறம்பான காரியங்களை குறித்து தான் வேதங்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாழ்நாட்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியங்களை குறித்து தேவன் நமக்கு சொல்கிறார். வெளியில் இருக்கிற அந்த எகிப்தியர்கள் அவரை ஆளுகிறார்கள், அவரை ஒடுக்குகிறார்கள், அதெல்லாம் நடந்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனைனா நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. கோபம், பொறாமை, வைராக்கியம், எரிச்சல், மன்னிக்க முடியாத குணலட்சணம், பாவத்துடைய சிந்தனை, இதெல்லாம் நம்முடையக்குள்ளே இருக்கிறது, உள்ளே இருக்கு. அப்போது நான் விடுதலை அடைய வேணுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த பாவத்தை நான் வெறுக்கிறேனா என்று சொல்லி தேவன் பார்க்குறாங்க. யாரெல்லாம் பாவத்தை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரமாய் விடுதலை கிடைச்சிடும். அநேகர் விடுதலை வேணும்னு விரும்புகிறாங்க, ஆனால் பாவத்தை வெறுக்கிறதுக்கு மனமற்றவர்களாக இருக்கிறாங்க. நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டினது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். நாம் விடுகிற அந்த பெருமூச்சுக்கு சத்தம் இருக்காது, ஆனால் மூச்சு மட்டும் வரும். என்ன மூச்சு வரும், ஆனால் அந்த மூச்சில் 1000 அர்த்தங்கள் புதைந்திருக்கும். மனுஷர்கள் அந்த பாஷையை புரிந்து கொள்ள முடியாது. சில பாஷைகளை மனுஷர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நான் விடுகிற அந்த பெருமூச்சை தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த பெருமூச்சு அந்த வார்த்தையாய் அவருடைய சமூகத்தில் செல்லுகிறது. இதே மாதிரி தான் இந்த ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பெருமூச்சிடுறாங்க. விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதான் 24ஆம் வசனம், அவர்கள் பெருமூச்சியை கேட்டு, அவருடைய பெருமூச்சை கேட்டு முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கெல்லாம் அவர் ஆணையிட்டு கொடுத்தார். இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன் தேசத்து ஜனங்களை கடற்கரை மணலத்தனையே நான் பெருக பண்ணுவேன் சொல்லி இதெல்லாம் அவங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. இவங்க முறையிட்டும் போது இங்கே தேவன் என்ன பண்ணா ஒரு காரியத்தை நினைவு கூறுறாங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றுவாங்கங்கிறது தான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது நமக்கு நிறைவேறும். ஆகையினால தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது எப்பொழுதும் ஒரு வாக்குத்தத்தங்களை நான் வைத்துட்டு தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இதை சொல்லியிருக்கீங்களே, இதை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்குவோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் எடுத்துக்கிட்டு தேவன்கிட்ட போகும்போது அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் செய்யணும். எப்பொழுதும் வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கிட்டு ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அதுவேளை ஒருவேளை நாட்கள் கூட ஆகலாம், மாதங்களாகலாம், வருஷங்களாகலாம். இப்படி அவங்களுக்கு விடுதலை அடையணும்னு சொல்லி ஏக்கம் தாகம் பெருமூச்சு இருந்தது. ஆனால் உடனே அந்த காரியம் நடக்கலை. உடனே அவனோட வாழ்க்கையில் அது நடக்கலை. அதுக்கு ஏராளமான நாட்கள் ஆனது, அதுக்கு ஏராளமான இடையூறுகள் இருந்தது, ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவங்க எடுத்த அடியை பின் வைக்கல. யாரும் மோசே. ஜனங்கள் ஒரு சில சமயங்களில் பிரச்சனை கடினமாக இருக்கும்போது இப்போ ஆண்டவர் மோசையை அனுப்புகிறாங்க, பார்வோன்கிட்ட அனுப்புகிறாங்க. ஆனால் பார்வோன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் அந்த ஜனத்தை விடுதலை பண்ண மாட்டேன், நான் அவர்களை எனக்கு அடிமையே நான் வச்சுக்குவேன். எங்கள் ஆடை மேய்க்கிறது யார், எங்கள் மாடை மேய்க்கிறது யார், எனக்கு செங்கல் அறுத்து கொடுக்குறது யார், எங்களுக்கு வேலைக்காரராக இருக்கிறது யார், இவெல்லாம் அனுப்பிச்சுட்டாக்கா யார் எங்கள் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறது, யார் எங்கள் ஊரெல்லாம் பார்த்துக்கிறது, வயலுக்கு தண்ணி பாய்ச்சுகிறது, நீர் பாய்ச்சுறது, அறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு யார் வேலை செய்யுது, அடிமை எப்படி நாங்கள் விடுவோம், நான் விட மாட்டேன். பிசாசு எப்பொழுதுமே அவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கு அடிமையாக தான் வைத்துக் கொள்வான் ஜனங்களை. அப்படி தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த முழு உலகத்து ஜனத்தையும் பிசாசு என்ன பண்ணியிருக்கான், அடிமையாக்கி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு சில வெள்ளரிக்காயும் பூண்டும் வெங்காயமும் சில மீனும் கறியையும் அதையும் இதையும் கொடுத்துட்டு தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இந்த நாட்களிலும் அதே போல பிசாசு சில பேருக்கு பணம், சில பேருக்கு கணம், பூமிக்குரிய காரியம் தான் வச்சுக்கோ, ஆனால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், இப்படிதான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் பிசாசு. ஆனால் மெய்யான விடுதலை குமாரன் விடுதலையாக்கினால் மட்டுமே அவளுக்கு விடுதலை. குமாரன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் விடுதலை இல்லவே இல்லை. ஆனால் துக்ககரமான காரியம் நான் அடிமையாக இருக்கிறேன்னு அனைவருக்கு தெரியல. அநேக ஜனங்களுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியாமலே செயின் கட்டப்பட்டு அது நல்ல அந்த இரும்பு ஆங்கிளில் போட்டு கட்டி அது நல்லா கட்டப்பட்டிருக்கு. விசுவாசம் இப்படி கட்டி வச்சிருக்கான். ஆனால் உணர்வு உடையவங்க ஐயோ என்னை கோபம் கட்டி இருக்கிறது, காம இச்சை என்னை கட்டி இருக்கிறது, மன்னிக்க முடியாத சுபாவம் என்னை கட்டி இருக்கிறது, சதா கவலை. சில இடத்துல அநேக சமையல் கவலைப்படுற முடியாது. அது நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற அப்பாவை துக்கப்படுத்துறதா, கவலைப்படுறது, பயப்படுறது, நம்ம அப்பாவை துக்கப்படுத்துது. அதே மாதிரி அவிசுவாசம்,
அதுவும் நம்ம பரலோக தகப்பனை என்ன பண்ணுனாக்கா அவரை அவமானப்படுத்துறதா இருக்கிற காரியம். இப்படி இதெல்லாம் பிசாசு கட்டி வைத்திரு சங்கிலி போல் இதெல்லாம். ஆனால் குமாரன் அதான் விடுதலையாக்கினா விடுதலை அடையும். அதை யாரெல்லாம் விடுதலையாகணும்னு விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் சுகம் பெற வேணும்னு விரும்புகிறார்களோ அவர்களே அவர் சுகமாக்குற தேவன். ஸோ வாய் அளவில் இல்லை, நான் முந்தி சொன்னது மாதிரி இருதயத்தின் ஆழத்தில் பாவத்தை வெறுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை சீக்கிரமாக இந்த பூமியை விட்டு கடந்து போகிறது. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் உண்மை போல ஒரு வாழ்க்கை. நீ பார்க்குறது போல நான் பார்த்துட்டோம் இந்த பூமியை. நீ பணத்தை எப்படி புழங்குனீனோ அதே மாதிரி நாங்களும் பணத்தை புழங்கட்டும். நாம் துதி வேலை கேட்டப்போ நேச்சர் அவனுடைய இருதயத்தில் நான் கட்டடங்கள், பணம், வசதி எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு பெருசாக இருந்தது. அப்போ அவனுக்கு அப்போல்லாம் அவனுடைய புத்தி என்னன்னாக்கா பிசாசனுடைய கட்டுகளில் இருக்கிறான். அவனுடைய கண்கள் திறக்குது. கண்கள் திறந்த உடனே அவையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அவையெல்லாம் ஒன்றும் இல்லை, பூமியின் குடிகளும் பூமியில் இருக்கிற அத்தனை ஒன்றும் இல்லை. எப்பொழுது கண் திறக்கப்படும் போது தான் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். அதனால தான் பிரகாசம் மனக்கண்ணை தேவன் உங்களுக்கு அருளும்படிக்கு என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எபேசியர் நிருபத்தில். ஆகினால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை பிசாசானவன் எல்லாருடைய மனக்கண்ணை கூடாக்கி வைத்திருக்கார். பணம், தங்கம், வீடு இதெல்லாம் மனுஷனுடைய கண்களில் அப்படியே பெருசாக காமிச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு எல்லாம் ஒரு 5 பவுன் 10 பவுன் 20 பவுன் நகர்ந்துச்சா போதும், அவ்வளோதான். ஓ, பவுனு லட்சக்கணக்கில் வந்துகிட்டு இருக்கு. நம்மகிட்ட இருக்க முதலீடும் லட்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கட்டி இருக்கிறதும் வாங்கி இருக்கிறதும் வைத்து இருக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போகும். நிலைச்சிருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இயேசுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள். பாக்கி இந்த பூமியில் இருக்கோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே இல்லாமல் போயிடும். ஆனால் எதுக்கும் நாம் அடிமைப்பட்டவளாக இருக்கக்கூடாது. எல்லாமே நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் இருக்கணும். இந்த பூமியில் பணத்தை வைத்திருப்பது தப்புன்னு நான் சொல்ல தப்பல்ல. ஒருவேளை உங்களுக்கு தங்கத்தையோ வைரமோ தங்கம் உங்களுக்கு இருக்குமா, அது நான் கெட்டது நான் சொல்ல விரும்பல. ஒருவேளை பூமியில் உங்களுக்கு பணம் இருக்குது, நல்ல வீடு வசதி இருக்குது, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. அது மேலே என் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது மேலே என் இருதயத்தை வைக்கக்கூடாது. நான் புழங்கலாம், ஆனால் அது என் உள்ளக்குள்ளே வரக்கூடாது. கடலில் கப்பல் இருக்குது, ஆனால் அந்த கப்பல் தண்ணியில் தான் இருக்குது. ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை கடலில் இருக்கிற தண்ணி கப்பலுக்குள்ளே வந்துட்டா என்ன ஆகும்? முழு கப்பலும் அமிழ்ந்து போயிடும். இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழணும். ஆனால் இந்த உலகம் எனக்குள்ளே வந்துடக்கூடாது. உலகத்து மேலே தான் நீங்களும் நானும் வாழணும். ஆனால் உலகம் எனக்குள்ளே வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகம் என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. உலகத்து மேலே தான் நான் எப்பொழுது இருக்கிற தவிர உலகம் எனக்குள்ள ஒருபோதும் வந்துடக்கூடாது. அருமையானவளே, இந்த பூமியில் இருக்கிற எதுக்கும் நான் அடிமைப்பட்டவனாக இருக்கக்கூடாது. நான் இயேசுக்கு அடிமை. இயேசு என்னை ஆள வேண்டும். அவரே நித்தியத்துக்குரிய ராஜா. ஆகையினால் இந்த விடுதலை என்பது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற ஒரு காரியம் அல்ல. ஏதோ 1/2 கிலோ கத்திரிக்காய் வேணும், காய்கறி கடைக்கு போய் எனக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடுன்னு சொல்லி பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்துடும். விடுதலை அப்படி அல்ல. விடுதலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் விடுதலை என்பது அது சாதாரண காரியம் அல்ல. விடுதலை அது நொடிப்பொழுது நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அதுக்கு அந்த விடுதலைக்கு நான் கரையை செலுத்தணும். என் ஆண்டவர் ஒரு ரட்சகமாக இயேசு கல்வாரி சிலுவையில் ஒரு கரையை செலுத்தினாங்க. தன் ஜீவனையே அதுக்கு அர்ப்பணித்தாங்க. அங்கே ஒரு கரையை செலுத்தினாங்க. அது சாதாரணப்பட்ட விடுதலை இல்லை. அதனால தான் வேதம் என்ன சொன்னாக்கா, நான் பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் நான் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீ பெற்ற விலையேற பெற்றது இருக்கு, அது ஒரு சாதாரணம் என்னாத. அது அவ்வளோ கரையை செலுத்தப்பட்டது கல்வாரி சிலுவையில். ஆகையினால் அதை ஜாக்கிரதையாக நீ நடந்து கொள். எல்லாரமாலாம் நீ பேச முடியாது, எல்லாரமாலாம் யோசிக்க முடியாது, எல்லாரமாலாம் சிந்திக்க முடியாது. ஏன்னா உனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தது, உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தது. அது கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் இரத்தத்தால் தோய்த்து வெளுக்கப்பட்டது. ஆகையினாலே நீ ஜாக்கிரதையாக இருந்து. இந்த உலகத்துக்கு நீ வேறு. உலகத்து மனுஷனோடு நீ இருக்க முடியாது. நீ வேறு. நீ தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். எல்லாரும் விருப்பத்தின்படி பேசலாம். ஆனால் நீ தேவனுடைய மகளாய் இருக்கணும். உனக்கு ஒரு தகுதி இருக்குது.
நீ தகுதியின்படி நடந்துக்கோ. ஆகையினால் அந்த விடுதலை என்பது அவ்வளோ சாதாரண கிடையாது. அது அவ்வளோ ஒரு கரையம் செலுத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு காயம். அதாவது நான் அந்த விடுதலை வந்து அவ்வளோ சீக்கிரம் அல்ல, அதுக்கு ஒரு பெரிய கரையம். இன்னொன்று அதுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். உதாரணமாக அங்கே யாத்திராகம புஸ்தகத்தில் அந்த வாசித்த அதிகாரத்தை திரும்ப 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் சொல்லுவாங்க, மோசையை பார்த்து, நீ போ, அந்த பார்வோனுக்கு முன்னாடி நான் உன்னை அனுப்புவேன், நான் என்னுடைய வல்லமையை நான் காமிப்பேன், அவன் அந்த ஜனங்களை அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டான், அவனுடைய இருதயம் கடினப்படும், இருந்தாலும் முடிவில் என்ன நடக்கும்னாக்கா அந்த ஜனங்கள் விடுதலை அடைவாங்க. ஆகையினால அங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி சோர்ந்து போகாத, சூழ்நிலை கிட்ட அஞ்ச வேண்டாம். நீ முயற்சி பண்ணுவதில் ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம். நான் கோபத்தை ஜெயிக்கணும், காம இச்சையை நான் ஜெயிக்கணும், என் இறுதித்தில் இருக்கிற பகையை நான் ஜெயிக்கணும். நீ ஒருபோதோட இது அம்மா தூரம் சாத்தியம் இல்லாத காரியம், கோபமா அப்பப்போ வரதான் செய்யும், வந்துட்டு போக தான் செய்யும். பகையா அப்பப்போ வரதான் செய்யும், வந்துட்டு போக தான் செய்யும். இல்லை, முற்றும் முடிய ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். முற்றும் முடிய ரட்சிக்கிற ஆண்டவர், பாவம் மர கழுவுகிறவர் தான் நம்முடைய இயேசுவின் ரத்தம். இங்கே வாசிக்கிறோம், யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நான் பார்த்தேன், உபத்திரத்தை பார்த்தேன், அவர்கள் என் ஜனங்களை வந்து நெருக்குறாங்க. பாவம் அப்படிதான் நம்மளை நெருக்குது. பாவம் சில நேரங்கள் பாவம் நம்முடைய சிந்தையை நெருக்குது, இருதயத்தை நெருக்குது. ஆனால் அந்த பாவம் என்ன சொன்னாங்க, முடிவில் நம்மளை என்ன சொன்னாங்க, படும் பாதகத்துக்கு கொண்டு போடுது. இப்படி தான் அந்த ஜனங்களை அவங்க வந்து பாவத்தினுடைய அந்த நெருக்கம் அவங்கள அப்படி நெருக்குது. ஆனால் அவங்க கூக்குரலிடுவதில் அவங்க ஓயில. நீங்களும் நானும் அப்படிதான். சில நேரத்தில் சில பாவங்கள் வலுவாக இருக்கும், ஆனால் நான் கூக்குரலிட்டு ஆண்டவே எனக்கு விடுதலை தாரும், நீ எனக்கு விடுதலை கொடுக்காத பட்சத்தில் உங்களை விட மாட்டேன். யாக்கோபு சொன்னது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவன் விடமாட்டேன் அவன் எப்படி கதறினானோ அதே போல தான் ஒரு கதறல். போராட்டம். அங்கே தொடர்ச்சி அங்கே வாசிக்கிறோம். அங்கே 9வது வசனம் வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அதை நான் என்ன சொல்றேன், இந்த உலகம் நான் சொல்ல வருவேன். உலகம், மாம்சம், பிசாசு ஒடுக்குது. முழு மனுக்குல வர்க்கத்தையும் ஒடுக்கி தன்னுடைய கைக்குள்ள வைத்திருக்கிறது இந்த பிசாசம். அப்படியே ஒடுக்குறான், அடக்குறான். அதை குறித்து அவனுக்கு தெரியல. அவன் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி கிடையாது. ஆண்டவரே, நான் ஒருபோதும் பிசாசுடைய ஒடுக்குதலுக்கும் அவனுடைய ஆளுகைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட தலை பணிய மாட்டான். ஆண்டவரே, அவன் எப்பொழுதுமே விடுதலைக்காய் ஏங்கி கூக்குலிட்டு புலம்பி இருதயத்தின் ஆழத்தில் எப்பொழுதும் அவனுடைய இருதயத்தில் ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு படுக்க விட்டு ஏஞ்சாலும், ஆண்டவரே கசப்புலேருந்து எனக்கு விடுதலை வேணும். ராத்திரி 1 மணிக்கு ஆண்டவரே காம இச்சை, ஆண்டவரே ராத்திரி 2 மணிக்கு பெருமை. இந்த நேபுகாத்நேச்சர் சொன்னானே, நான் கட்டினது, நான் வாங்கினது, நான் பெற்றது, நான் இதை செஞ்சது, நான் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையில் வைத்திருக்க வேண்டிய என்ன தெரியுமா, அந்த நேபுகாத்நேச்சர் நான் ஒன்றும் இல்லை, நிலைக்கு வந்துடணும். நான் கட்டுனது ஒன்றும் இல்லை, நான் பெற்று பேரம் பேத்தி எடுத்து பேரம் பேத்தி பிள்ளைகள் இருக்கலாம். நான் ஒன்றும் இல்லை. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வச்சுக்க வேண்டிய விஷயம் நல்ல செய்தி என்னமா, நான் ஒன்றும் இல்லைங்கிற செய்தியை எப்பொழுதும் நீங்கள் வச்சுங்க. நான் ஒன்றும் இல்லை. பிசாசு சொல்லுவான், நீ பாரு, அவங்களோட உங்கள் பிள்ளைகளை பாரு, அவங்கள பாரு, உங்கள் வீட்டை பாரு, அவங்கள விட நீ எவ்வளோ திறமைசாலி.
எப்பொழுதும் பிசாசு தந்திரக்காளி. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பான், ஒரு கல்லில் 3 மாங்காய் அடித்து நாஸ்தி ஆக்கிறது தான் பிசாசு. ஆனால் அவனுடைய தந்திரத்துக்கு நீங்களும் நானும் பலியாகாமல் இருக்கணும்னா, நான் ஒன்றும் இல்லை, எல்லாரிலும் சிறியவன், எல்லாரிலும் சிறியவன் நான்ங்கிற உணர்வு நம்மளை பாதுகாக்கும். நம்மளை பாதுகாப்பு கேடகம் என்ன தெரியுமா? நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறவன் எவனோ, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிற எவளோ, அவனை சூழ தேவனுடைய தூதன், தேவனுடைய கிருபை அவனை சூழ பாலை வரி பாதுகாத்து கொள்ளும். இது மகா ரகசியம், மகா ரகசியம். நான் ஒன்று இல்லைங்கிறத அதை வாசிக்கணும். தேவன் அவர்களை படுகிற பாடுகளை பார்த்து ஒரு இரட்சகனை, அந்த நாட்களிலிருந்து இந்த மோசையை இரட்சகரை இந்த பூமிக்கு அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்புனார். நமக்கும் பரலோகத்திலிருந்து தேவனுடைய குமாரனை இரட்சகரை அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் தான் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர் என்று அநேகருடைய கண்கள் இன்னும் காணலை. இப்படி அவனை கூப்பிட்டு, வா, நீ பெரிய காரியங்களை செய்யணும், வாப்பா சொல்லி ஆண்டவர் மோசையை நோக்கி கூப்பிடுறாங்க. வான் அவன் நதியடி புளியடியாய் மெல்லமா, நான் ஏற்கனவே சரியாக பேச தெரியாதவன், நான் இப்போ ஆடு மேய்க்க தான் லாயக்கு, நான் இப்போ புத்தின முட்டாள், எந்த திறமையும் எனக்கு இல்லை, இப்போ போய் என்னை வான்னு சொல்லி கூப்பிடுறீங்களே. ஆனால் ஒரு காலத்தில் வாக்கு வல்லவன் எழுதியிருக்கிறது, ஆயக்கலை அறவதும் கற்றவன் என்று எழுதியிருக்கிறது. ஒரு காலத்தில் பெரிய ஆள் அவன், இப்போ அவன் கண்ணில் என்ன ஆளாயிட்டானா, நான் ஒன்றும் இல்லை, நான் கண்ணில் ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டான். இப்போ தேவன் அவனை சந்திக்கிறான். எப்பெல்லாம் என் பார்வையில் நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேனோ, அப்போ தேவனுடைய சத்தம், தேவனுடைய கரம் என்னை தொட்டு நீ வாப்பான்னு கூப்பிடும். நான் ஒன்றும் இல்லைன்னு வருவேன். இந்த வார்த்தை இப்போ நான் ஒன்றும் இல்லைங்கிற நிலைக்கு வந்த உடனே தான் தேவன் இப்போ அவனை கூப்பிட்றான். வா, அவனுக்கு சில அற்புதங்களை செய்கிறார். இந்த கோலப்பொடி கையில் என்னப்பா வச்சிருக்கிற, ஒரு கோல் இருக்கா, அது கீழே போடுப்பான்றார். கீழே போட்டோன்னே அது என்ன சர்வமாக தூக்குது, தலையை தூக்குது. அது வாழை பிடிப்பான்றார். வாழை பிடிச்சோன்னா மறுபடியும் கோலாயிட்டு. பயப்படாத, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நான் அவனை கொடுக்குறேன். வாழை பிடிச்சோன்னு கோலாயிட்டு அப்படியே. அப்புறம் இன்னொரு அர்த்தம், உன் கையை மடியில் போடுகிறார். கையை மடியில் போட்டு எடுத்தோன்னே அது வெண் குஷ்டமாய் மாறுகிறது. மறுபடியும் அந்த கையை அவன் பார்த்தோன்னே வெள்ளை குஷ்டம் பயந்து நடுங்கிறான். மறுபடியும் இந்த கையை என்ன பண்ண மடியில் போடுகிறாரு. மறுபடியும் மடியில் போட்டு எடுத்து பார்த்தா நல்ல கையாக மாறுது. மாம்சம் ஜெயிக்கப்பட்டது. மாம்சமும் அதன் ஆசைகளும் இச்சைகளும் இப்போ என்னாச்சு, சிலுவையில் அறையப்பட்டு ஜெயிக்கப்பட்டது. பயப்படாது, பிசாசு ஜெயிக்கப்பட்டான், மாம்சம் ஜெயிக்கப்பட்டது. இப்பொழுது ஊற்றுறார், தண்ணீரை தரையில் ஊற்ற சொல்கிறார். அது இரத்தமாய் மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுவார் 3 காரியங்கள். அதை பிசாசு ஜெயிக்கப்பட்டான், உலகம் ஜெயிக்கப்பட்டது, உலகமும் ஜெயிக்கப்பட்டது, மாம்சமும் ஜெயிக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தை அவனுக்கு தர்றேன், இப்போ நீ போ, பார்வோனுக்கு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அதே போல தான் ஆண்டவர் தமிழ் சீஷர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் போங்க, நீங்கள் இப்போது என் நாமத்தினாலே இப்போது போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால் இயேசுக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வானத்திலும் பூமியிலும். இப்பொழுது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. சரி, இந்த பார்வன்ட்ட போகிறார். யார்? மோசே போகிறார். என் ஜனங்களை விடுதலை பண்ணணும், என் ஜனங்களை விட்டுடுன்னு சொல்லி கேட்குறார். வாசிக்கிறோம். அதாவது 7ஆம் அதிகாரம், யாத்திராங்க புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். என் ஜனங்களை அனுப்பிச்சுடு என்ன சொல்கிறாரு. அதுக்கு மேலே எல்லா அற்புதங்களும் நடந்து முடிஞ்சிச்சு. அவருடைய சமூகத்தில் அற்புதங்கள்லாம் நடக்குது.
இவன் கையில் இருக்கிற அந்த கோலை போட்ட உடனே மந்திரவாதியுடைய கோள்களுடைய எல்லா பாம்பும் அவனும் பாம்பு விடுறான். ஆனால் மூசையுடைய கோல் இருக்கிற பாம்பு அவன் வைத்திருந்த எல்லா பாம்பையும் முழுங்கிடுச்சு. அதுக்கு மேல் வசனம் வாசிக்கிறோம். எல்லாருடைய பாம்பையும் மூசை பாம்பு முழுங்கிடுச்சு. இதே மாதிரி உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கலாம். ஆனால் இயேசுக்கு முன்பாக இயேசுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு கீழே தான் அந்த உலகத்தில் எல்லாமும் அந்த அற்புத அதிசயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இப்போது அவர் சொல்கிறார், வாசிங்க 13 வசனத்திலேருந்து வாசிங்க, 7, 13, 14 வாசிங்க. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். அப்போதும் நான் ஜனங்களை விடமாட்டேன், அனுப்பிச்சிட்டா யார் என் ஆடு மாடை மேய்க்கிறது, யார் என் வீட்டு வேலையை செய்கிறது, யார் சமையல் பண்ணுறது, விடமாட்டேன். அவருடைய இறுதி கடினமாகுது. பாவத்திலிருந்து விடுதலையும் அப்படிதான். இவனுக்கு உண்மையாலுமே இவனுக்கு விடுதலையாகணும் ஆசை இருக்கா? பாவத்தை வெறுக்கிறானா? அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய இருதயம் இருக்கா இவனுக்கு? ஏன்னா அது வேற யாருக்கும் தெரியாது. ஒன்று எனக்கு தெரியும், ரெண்டாவது என் இறுதி நிலைமை என் ஆண்டவர் தான் தெரியும். என்னுடைய மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ இல்லை என்னோடு இருக்கிற சகோதரர்களுக்கோ என் இருதயத்தின் நிலைமை யாருக்கும் தெரியாது. நான் எந்த அளவுக்கு பணத்தை நான் நேசிக்கிறேன், எந்த அளவு காம இச்சையை நான் அசை போட்டு கொண்டிருக்கிறேன், எந்த அளவு மனுஷனுடைய மகிமையை நான் இருதயத்தின் ஆழத்தில் அதை அசை போட்டு கொண்டிருக்கிறேன் யாருக்கும் தெரியாது. என்னுடைய சகோதரர்களுக்கோ என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். என்னை படைத்த என் ஆண்டவர் என் நினைவுகளையும் என் இருதயத்தையும் அறிகிற அவருக்கு தெரியும். இவன் பாவத்தை வெறுக்கிறான். உங்கள் சேலையில், புடவையில், சட்டையில் ஒரு துண்டு நெருப்பு பட்டுட்டா எத்தனை நிமிஷம் வச்சுருப்போம்? உங்கள் புடவையில் ஒரு துண்டு அடுப்பங்கரையில் இருக்கும்போது, இப்போ கேஸாக போச்சு, அப்போ அடுப்பங்கரையில் நெருப்பு தள்ளி விடுவோம். நெருப்பு தெரித்து சிறு நெருப்பு சட்டையில், வேட்டியில், புடையில் பட்டுரும். அதை எவ்வளோ நேரம் வச்சுருப்போம்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நேரம் வச்சுருப்போம் சொல்லுங்களேன்? எவ்வளோ நேரம்? நெருப்பை ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்போம்மா மடியில்? 5 நிமிஷம் மடியில் இருக்குமா நெருப்பு? வைக்கவே மாட்டோம். எவ்வளோ சீக்கிரம் தட்டுவோமோ, அல்லது ஒருவேளை அந்த நெருப்பு அந்த ஆடையை பற்றி எரியும்னா ஆடையை கிழிச்சு எரிஞ்சு கட்டி போட்டுட்டு ஓடுவோமே தவிர நெருப்பை நம்ம ஒருபோதும் வச்சுக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தைகள், இல்லை ஒருவேளை எனக்கு பெருமை அடையக்கூடிய எண்ணங்கள், அந்த நெருப்பு விழுமானா நான் எவ்வளோ சீக்கிரம் அதை தட்டி விட முடியுமோ தட்டி விடுவோம். ஏன்னா என்னுடைய தேவன் எந்த அளவுக்கு இவன் அக்கிரமத்தை வெறுக்கிறாங்கிறது அவர் பார்க்குறார். நாங்கள் வாசிக்கிறோம், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுது. ஆனால் இந்த மோசே மறுபடியும் போகிறான். என் ஜனங்களை விடுன்னு சொல்கிறாங்க. அவனுடைய இருதயம் கடினமாகுது. தொடர்ந்து அவனுடைய இருதயம் கடினமாகுது. உங்கள் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, அதே அதிகாரத்தில் 22, 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. தண்ணீரை கோலினால் அடிக்கிறார். தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு ஆற்றுல இருக்கிற தண்ணி ரத்தமாகி மாறிட்டு, பார்வோனுடைய வீட்டில் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி, செக்கில் இருக்கிற தண்ணி, எல்லா தண்ணியும் பார்க்குறான். குடத்தில் இருக்கிற தண்ணி தானே அடிப்பண்ணு, பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி மொண்டு கீழே ஊற்றுவான். அந்த இதில் பார்த்துருக்கேன், ஃப்ளேமில் கோளார அடிச்சிருவார் நதியை, அது ரத்தமாக இருக்கும். வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த செக்கில் இருக்கிற தண்ணியை பார்ப்பான், அதுவும் ரத்தமாக இருக்கும். அப்போ எங்கே பார்த்தாலும் ரத்தம். இதெல்லாம் பார்த்து அவனுடைய இருதயம் என்னாச்சுன்னா கடினமாக தான் இருக்குது. நான் அந்த ஜனத்தை விட மாட்டேன். வாசிக்கிறோம்
பார்வோனுடைய இருதயம் கடினமாகிவிட்டது, ஜனங்களை விடமாட்டேன். பிசாசுக்கும் அப்படிதான், நான் விடமாட்டேன், இவங்களை விடமாட்டேன், இவனை விடமாட்டேன். அவனுடைய இருதயம் கடினம். அதுக்கு தான் ஆண்டவருடைய கட்டளை பின்னாடி வருது. கட்டளை என்னன்னாக்கா, ஒரு வருஷம் நீ 7 வருஷம் நீ 6 வருஷம் வேலைக்கு வச்சுக்கலாம், 7வது வருஷம் அவனை திருப்பி அனுப்பிச்சி விடணும். உன் வீட்டில் வச்சுக்கூடாது, விடுதலை கொடுக்கணும். இப்படி வருஷம். அதே மாதிரி 7 எத்தனை 49 49க்கு அடுத்தபடி 50வது வருஷம் வரும்போது என்ன செய்யணும்னாக்கா அதே போல் ஒரு வயலையோ ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு ஆட்களையோ நீ வச்சிருந்தீங்கன்னா அந்த 7 + 7 49 50வது வருஷத்தில் அவங்கள என்ன பண்ணிடணுமோ விடுதலையாக்கி விட்டுருணுமா. ஏன்னா இவனுக்கு விடுதலையாக்க மனம் இருக்காது, அதனால் சட்டமே போட்டார் ஆண்டவர். ஜனங்க எல்லா கட்டளையும் கை கொண்டாங்க, ஆனால் விடுதலை ஆக்கிற சட்டத்தை மட்டும் ஜனங்க என்ன பண்ணல தெரியுமா? கை கொள்ளவே இல்லை, விடுதலை ஆக்கல. ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தீங்க, அதை மறக்காதீங்க. நீங்கள் யாரையும் அடிமையே கொண்டு இருந்தீங்கன்னா அவங்கள விடுதலை பண்ணிவிடுங்க ஆண்டவர் சொல்லுவார், விடுவிக்க. அதே மாதிரி 6 வருஷம் இந்த வயலை பணி செய்யுங்க, நடவு நட்டு அறுப்பருங்க, 7வது வருஷம் இந்த வயலை விட்டுருங்க. அது மட்டும் அவங்க காதில் ஏறலை. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், 6 வருஷம் வேலை செஞ்ச வேலைக்காரரை அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனால் இட்டு போன வேலையாக்கலாம் திரும்ப கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வேலைக்கு வாப்பா நீன்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் அப்படி செஞ்சுட்டாங்க. அதனால் தேவனுடைய கோபம் அவங்க மேலே வந்து, இதே போல தான் இந்த பார்வோனுடைய இருதயம் ஜனங்களை விடுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. இது தொடர்ச்சியாக நடக்குது. 8ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். அந்த தேசத்துல வந்து பேனு தொல்லை, எங்க பார்த்தாலும் ஊரு, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு, ராஜாவுடைய அரமனை, ராஜாவுடைய வீட்டில் எல்லாரும் பேனு ஊற ஆரம்பிச்சிச்சு. தான் மந்திரவாதிகளை கூப்பிட்டு எப்படியாச்சும் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறான், நடக்கலை. சரி ரைட், பிரச்சனைக்கு என்னப்பா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஜனங்களை விடுதலை ஆக்கிறது தானே. அதை மட்டும் செய்ய மாட்டேன். மந்திரவாதிகளை கூப்பிட்டு ஏதாச்சும் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணலாமான்னு பார்க்குறான், நடக்கலை, முடியல. என்ன நடக்குதுனாக்கா, தேவனுடைய விரல் என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் அந்த மோசையுடைய சத்தத்துக்கு, அதாவது தேவனுடைய சத்தத்துக்கு அவன் என்ன பண்ணல? செவி சாய்க்கலை. ஏன் செவி சாய்க்கலை? அவனுடைய இருதயம் கடினமான. சில சமயங்களில் நம்ம ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், ஒரு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம், அந்த பிரச்சனை கூட போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நாம் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. தேவன் ஏதோ மகிமைப்பட போகிறாங்க, தேவன் அதிசயங்களை செய்ய போகிறீங்க, அதனால தான் இந்த மனுஷன் இவ்வளோ கடினமாக இருக்கிறான். இந்த பிரச்சனை ஏன் இன்னும் தீர்க்கலை? இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை இன்னும் அது வலுவாக போயிட்டே இருக்கு. ஏன்? முடிவில் நீங்கள் ஏதோ மையப்பட போகிறீங்க. ஆனால் நான் ஒருபோது என்னன்னா, அவிசுவாசம் எனக்கு வேண்டாம். சோர்ந்து போவான் மோசே. இல்லை மோசே, நீ சோர்ந்து போகாத, மறுபடியும் நீ போ. ஆண்டவர் சொல்லுவாங்க, மறுபடியும் நீ போப்பா சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று நம்முடைய பிரச்சனைக்காக, விடுதலைக்காக கூக்கலிட்டு புலம்புவதும் பெருமூச்சு விடுவதும் ஒருவர் நிறுத்திடவே கூடாது. பார்க்குறோம், அவன் கடினப்பட்டான், பார்வோடைய இருதயம் கடினப்பட்டது. நான் பார்த்துருக்கேன், என்னுடைய இளம் பிராயத்தில் நான் பார்த்துருக்கேன். 18, 19, 20 வயதாக உடையவனாக இருக்கும்போது எத்தனையோ வருஷங்கள் என்னை எதிர்த்தவர்கள், என்னை பகைத்தவர்கள், அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினவர்கள்.
அவர்களுக்கு ஒரு தீங்கு கூட நான் செய்ததே கிடையாது. நான் இயேசுவை ஆராதிக்கிறேன் என்பதற்காக. அதாவது அவர்கள் விக்கிரகங்களுக்கு நான் வரி கொடுக்காதது நிமித்தம் அவருடைய இறுதி கடினமாய் எவ்வளவு என்னை பகைக்க முடியுமோ, எவ்வளவு என்னை எதிர்த்தார்களோ அவ்வளவு என்னை எதிர்த்தார்கள், பகைத்தார்கள். ஆண்டவரே, அவளுக்கு ஒரு தீமை கூட நான் செஞ்சது இல்லையா ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி கடினம்? என்னை பார்த்தா கூட அந்த கடின முகத்தோட பார்ப்பாங்க, என்னை வைக்கிறதுல பார்ப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு கடுவளவு கூட நான் தீமை செஞ்சதே கிடையாது. சில மனுஷன் சாகுற வரைக்கும் அப்படியே இருந்து விட்டு இந்த பூமி விட்டு போயிட்டாங்க. கடினமாக இருந்தது. ஒரு சில மனுஷங்களை தேவன் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு சில மனுஷங்களை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா மனுஷனும் நமக்கு ஏற்றாப்புல வருவான்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவார், படுத்துவார். ஒரு சில சமயங்களில் உன் சத்துருக்களை உனக்கு கூட சமாதானமாக இருக்கும்படி கூட ஆண்டவர் செய்வாங்க. நான் ஏன் அவரை கேள்வி கேட்க முடியாது, ஏன் இதை செய்கிறீங்கன்னு அவர் சரியார். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார், எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி தேவன் நடத்த மாட்டாங்க. அவர் சர்வ வல்லமுடைய தேவன், அவர் சர்வ மகிமையும் கணம் பொருந்திய தேவன். குயவன் ஒரே மண்ணில் கனமுள்ள பாத்திரம், கனம் இல்லாத பாத்திரம், சில பாத்திரத்தில் தொட்டி செய்வான், சில வீட்டில் கல்யாண வீட்டுக்கு செய்வான், சில வீட்டில் கருமாதி வீட்டுக்கு செய்வார், சில வீட்டில் வந்து சோக்கஸில் வைக்கிறதுக்கு கலரான நல்ல பார்க்கறதுக்கு ஒரு பாத்திரமாக செய்வார். எல்லாம் ஒரே கொசவன் செய்கிற மண்ணு பாத்திரம் தான். பரம குயவன் அப்படி தான் நம்மளை நடத்துவாங்க. ஏன் ஆண்டவரே கருமாதி வீட்டுக்கு அன்னைக்கே செஞ்சு உடச்சி போட்டு போகிறான்? ஏன் ஆண்டவர் கல்யாண வீட்டில் செஞ்சு இந்த பாத்திரத்தை அவன் கட்டி வச்சிருக்கிறான்? ஏன் எஜமான்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க என்ன உண்டு? ஒரு யோக்கியதையும் ஒரு அருகதையும் நமக்கு இல்லவே இல்லை. எல்லாம் அவருடைய ஞானம், வல்லமுடையவர். நான் அடங்கி அவருடைய கரத்தில் இருப்பது தான் என்னுடைய வேலை. இந்த பார்வனுடைய இறுதியம் கடினம் 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 கடினம். தொடர்ந்து அந்த பார்வனுடைய இறுதியம் இங்கே வாசிக்கணும். தொடர்ந்து அவருடைய இறுதியம் கடினப்பட்டது. இந்த 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் வாசிங்களேன். 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்தி இருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். இதெல்லாம் அனுப்பிச்சுடுப்பா அண்ணன் மோசையை கூப்பிட்டு பார்வோன் கேட்குறான். சரி, நீ உனக்கா ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, அவனுடைய இருதயம் அப்படியே மாறுது. பார்வனுடைய இருதயம் அப்படியே மாறி என்ன கடினப்படுது. அவன் தியானத்தை விட மாட்டேன்றான். ஒரு அடுத்தபடி வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போக விடவில்லை. இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. வானத்திலிருந்து மலைகள், கல்லு மலைகள் எல்லாம் நடந்து ஆடு மாடெல்லாம் செத்து போகுது. எகிப்தில் நடக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கோசோன்ற ஒரு சின்ன இடத்துல, அதே இடம்தான், அந்தாண்ட இருக்கிறாங்க. இங்கே தான் செத்து எல்லாம் நாறிக்கிட்டு இருக்கு. அவன் அங்கே விசாரித்து பார்க்குறான். அங்கே ஒன்று கூட சாகலை, ஆனால் இங்கே எல்லாம் செத்துருச்சு. இதை கேட்டு விசாரிக்கிறான் பார்வோன். அவனுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஆனால் எரிச்சல் வந்த உடனே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? 7ஆம் வசனத்தில் பார்வோனின் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்கள் ஒன்று கூட, ஒரு ஆடு ஒரு மாடு கூட அங்கே என்ன சாகலை. ஒரு ஆடு ஒரு மாடு கூட இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறதுல சாகலை. ஆனால் அந்த எகிப்துடைய ஆடு மாடு எல்லாம் செத்து நாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா கடினமாக இருக்கு. விடமாட்டேன். இந்த மாதிரியான சூழல் மத்தியில் தேவன் மையப்பட போகிறார். என் தேவன் சிம்மாசனத்தில் வீட்டி இருக்கிறார். என் ஆண்டவர் ஆளுக்கு செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் ஜெபம் பண்ண உடனே நைட்டு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, காலைல சில காரியங்கள் நடந்திருக்கும்.
அந்த பாராக்கில் ஒரு மனுஷன் ஆட்டுத்தோலை வந்து விரிச்சு போட்டிருப்பான். எங்கே பார்த்தாலும் சிம்சனா கிதியோன் ஆட்டுத்தோலை விரிச்சு போட்டிருப்பான். அவன் சொல்லுவான், பூமி எங்கும் பனி பெஞ்சிருக்கணும், இந்த தோலில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, பனி பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். பொழுது விடிஞ்சு போய் பார்ப்பான். பொழுது விடிஞ்ச உடனே பார்ப்பான். அவன் சொன்னது மாதிரியே எங்கே பார்த்தாலும் பனி பெஞ்சிருக்கும், ஏன்னா இங்கே பார்த்தா ஒன்றும் பனி பெஞ்சிருக்காது. இவனுக்கு சந்தேகம், இது இயற்கையாக நடந்திருக்குமோ. மறுபடியும் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் பனி பெய்யவே கூடாது, ஆனால் இந்த தோளில் மாத்திரம் என்ன பண்ணிக்கணும், பனி பெஞ்சிருக்கணும் சொல்லுவான். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பான், எங்கே பார்த்தாலும் பனியே இல்லை, எல்லா இடங்களும். இந்த ஆட்டு தோல் இருக்குல்ல, அந்த தோல் மேலே மட்டும் அப்படியே பனி அப்படியே பெஞ்சிருக்கும். எடுத்து கசக்கி பிழிஞ்சா ஒரு கிண்ணத்தில் இவ்வளோ பனி தண்ணி இருக்கும். அவனுடைய இருதயம் அவனை குத்தி இருக்கும், ஆண்டவரே இந்த பாவியோடைய ஜபத்தை கேட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி. அது மாதிரி ஒரு சில ஜபங்கள் உடனே நடக்கும், பதில் கிடைக்கும். ஒரு சில ஜபங்கள் உடனே பதில் கிடைக்கும். ஒரு சில சமயங்களில் ஜபம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். ஜார்ஜ் முல்லருங்கிற தேவ மனுஷன், விசுவாச புருஷன், அவர் வாழ்ந்த இங்கிலாந்து நான் நினைக்கிறேன், அவர் வாழ்ந்த 3-4 வருஷத்துக்காக அவர் ஜெயிப்பார். அந்த 3-4 வருஷம் யாருன்னா, தேசத்தில் பயங்கரமான கொள்ளைக்காரர்கள், கடினமாய் நடக்கிற அவிசுவாசி, இந்த 3 பேருக்காக ஜெபம் பண்ணார். அதில் ஒருத்தன் அவர் அடக்கம் பண்ணுகிற அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவர் அடக்க ஆராதனை போது ஒருவன் ரட்சிக்கப்படுறான். இன்னும் ஒரு சில நாட்களில் ரட்சிக்கப்படுகிறான். இன்னும் ஒருவன் ஒரு சில வருஷங்கள் கழித்து அவனும் ரட்சிக்கப்படுகிறான். அதாவது சில ஜபங்கள் நாட்களாகும். ஆனால் நாமளும் அவிசுவாசங்களாக இருந்து இது எங்கே நடக்க போகுதுன்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம். இப்படி தான் அந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் நடக்கும்போது நம்ம அவருடைய கரத்தை கட்டக்கூடாது. அவிசுவாசம் நமக்கு வந்துடக்கூடாது. தேவன் சொன்னது செய்ய வல்லவர். நீங்கள் விடுதலை ஆக்குன்னு சொல்லிட்டீங்க, செய்வீங்க. அது எப்படி வேற ஏதோ ஒரு வழி இருக்கு வச்சிருக்கீங்க. ஆனால் நான் யோசிக்கிறது மாதிரிலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் வேறொரு வழி வச்சுருக்கீங்க, வேறொரு பிளான் வச்சுருக்கீங்க, அந்த பிளான் படி செய்வீங்க. நாமும் நினச்சிருக்கோம் ஒரு பிளான் வச்சுருக்கோம், இந்த பிளான் கிடையாது. ஏன்னா நம்முடைய வழிகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு. எப்பொழுதுமே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அதே போல் நான் யோசிக்கிறதும் ஆண்டவர் யோசிக்கிறதும் அவ்வளோ உயரமான காரியங்கள் எப்பொழுதும் வாசிக்கிறோம். அப்புறம் 9 12வது வசனம், 9வதுலேயே 12 நான் வாசிப்போம். 9. ஆனாலும் கர்த்தர் மோசேயிடம் சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அங்கே வாசிக்கிறோம். இங்கேயும் அவன் என்ன பண்ணான்னு சொன்னாக்கா, அங்கே ஒரு எல்லார் மேலேயும் கொப்பளம், எல்லார் மேலேயும் மிருக ஜீவங்கள் மனுஷன் மேலேயும் கொப்பளம் வந்துருச்சு. பெரிய வியாதி வந்துருச்சு. ஒரே எரிச்சல் தாங்கலை. என்னப்பா விட்டுறியா? யார் கேட்குறான்? மோசே சொல்கிறான், இல்லை எங்களுக்காக வேண்டிக்கன்னு சொல்கிறான். வேண்டிக்கிறாங்க, கொப்பளம் போயிடுச்சு. ஆனால் பார்வோடைய இருதயத்தில் மட்டும் மாற்றம் இல்லை. மாறல. என்ன பார்க்குறான்? கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனுடைய இருதயம் கடினமாயிட்டு. நான் பார்த்துருக்கிறேன். நான் முந்தி சொன்னது மாதிரி மறுபடியும் சொல்கிறேன். சில மனுஷனோட இருதயம் கடினமாக இருக்கும், கொஞ்சோட இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் மையப்பட போகிறார். கர்த்தர் சர்வ வல்லமுடைய தேவன், மகத்துவங்களை செய்கிறவன். நமக்கு இருக்கிற கொஞ்சம் புத்தியில் ஏன் அவன் விட்டுருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, சில பேரை நம்முடைய வாழ்க்கையில் கடினமாக்குவார், சில சூழ்நிலையை கடினமாக்குவார் தேவன். அவர் அதிசயமான கர்த்தர், ஆச்சரியமான தேவன். கடினப்படுத்தினார். அவன் மோசையுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. தொடர்ச்சியாக வாசிக்கிறோம், செவி சாய்க்கவில்லை. அங்கே வாசிக்கிறோம். அதாவது 34வது வசனத்தை வாசிங்க. 34.
மலையும் கல்மலையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். 35 வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. தேசத்தில் கல் மழை பெய்ந்து அங்கே இருக்கிற விளைச்சல், ஆடு மாடு, அது மாத்திரம் திராட்சை தோட்டம், அங்கே இருக்கிற நெல் விளைச்சல், கோதுமை, அங்கே இருக்கிற செடி, கீரை செடி வரைக்கும், மரங்கள் வரைக்கும், ஒளிவு தோப்பு வரைக்கும் எல்லா மரமும் கல் மழை பெஞ்சு எல்லாம் தேசமே நாஸ்தி. ஒன்றும் இல்லை, தேசத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. சரி, புகை விடுங்கிற எண்ணம் வந்துச்சு அவனுக்கு. அங்கே அவன் வாசிக்கிறோம், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். எவ்வளோ நஷ்டம், கடினப்படுத்தினார்கள். பார்வோனுடைய இருதயம் கடினமான இஸ்ரவேல் புத்திரரை விட மாட்டேன்ங்கிறான், விட மாட்டேன்றான் அவனுடைய இதயம். அப்படி தொடர்ந்து வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். இப்போ என்ன நடக்குன்னா, இந்த எகிப்துல வெளிச்சமே வரக்கூடாது. சூரியன்கிட்ட சொல்லிடு, சூரியனை உதிக்கக்கூடாது. எவனும் இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது. 3 நாள் ராத்திரியும் பகலும் தடவிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் தடவிட்டு இருக்கான். 3 நாள் எல்லாரும் தடவிட்டே இருக்கிறான். இந்த நாளில் இருக்கிற மாதிரிலாம் மின்சாரம் அந்த நாளில் கிடையாது. அந்த நாட்களில் தீவெட்டியை ஏற்றுறதுக்கு, அந்த தீ பற்ற வைக்கிறதுக்கு அந்த உபகரணங்கள், அதை எங்கே வச்சிருக்கணும் கூட நமக்கு தெரியாது. வாசிக்கிறோம், அவர் தடவி கொண்டிருந்தார்கள். 21ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் தடவி கொண்டிருக்கத்தக்கதான, யார்களுடைய இருதயம்லாம் கடினமாக இருக்கிறதோ அவர்களை தடவி கொண்டே இருப்பார்கள். ஆவிக்குரிய குருடராகவே அவர்கள் இருந்து விடுவார்கள் வாழ்நாள் பூரா. இன்றைக்கும் நான் பயப்படணும், ஆண்டவரே ஒருபோதும் கடின இருதயம் எனக்கு வேண்டாம், நான் தெளிவாய் பார்க்கட்டும், இந்த உலகத்தை தெளிவாய் பார்க்கட்டும். இந்த குருடன் இயேசுவை கண்டது போல நான் காணட்டும். நான் தடவிட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் தடவிட்டே இருக்கிறான். நாம் எப்பொழுதும் சக்கரையோட இதே 10:27 வாசிக்கும். 10:27 வாசிங்க. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். அவன் இருதயம் கடினப்பட்டு மறுபடியும் போகவில்லை. அவன் எத்தனை தராவிக்கிட்டே இருக்கிறான், மறுபடியும் அவன் போகவிட மனம் இல்லை. கடினப்பட்டு இருந்தது. இப்பொழுது 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரை தன் தேசத்தில் இருந்து போக விடவில்லை. கடினப்பட்டிருந்தான். கடைசியாய் தேவன் ஒரு காரியங்களை செய்கிறார். அவனுடைய தலைப்பிள்ளை, அதாவது இந்த தேசத்தில் இருக்கிற மாவரைக்கிறவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், அங்கே சிறைச்சாலை இருக்கிறவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறான் அவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், அதுக்கு முன்னாடியே அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவார், உங்களில் இருக்கிறவர்கள் தன்னுடைய ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டுடைய இரத்தத்தை தன் நிலைக்காலிலே பூசட்டும். ஒரு சங்கார தூதன் வருவான், யாருடைய வாசற்படியிலெல்லாம் அந்த இரத்தம் இல்லையோ அந்த தூதன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அந்த தலைப்பிள்ளையை அவன் கொன்றுவான். ஆகையினால அவனோட வீட்டு வாசலில் அந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. அது மாதிரி இஸ்ரவேல் புத்திரர்கள் அதே மாதிரி ராத்திரியில் அவர் தன் நிலைகளெல்லாம் பூசுவாங்க. நம்ம பார்க்குறோம், சங்கார தூதன் பார்ப்பான், எந்த வீட்டு வாசலில் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த வீட்டில் இருக்க தலைச்சம் போட்ட கண்ணுக்குட்டி, தலைச்சம் போட்ட ஆடு மாடு, தலைச்சம் இருக்கிற பிள்ளைகள் ராத்திரியில் தட்டி பார்க்குறான். மகனையோ மகளையோ ஏந்திரிச்சு பார்க்குறான். ஒன்றும் மூச்சு இல்லை. எல்லாரும் கூக்குறான், புலம்புறான். பார்வோன்கிட்ட வரான்,
என் புள்ள செத்து போச்சுக்கிறான். இவன் போய் ரூமில் போய் பார்வோனுடைய மகனை தட்டி எழுப்பான். பார்வோனுடைய மகனுக்கு என்ன இல்லை, மூச்சு இல்லை. இப்போ உடனே கூப்பிட்றான், அந்த ஜனத்தை கூப்பிடு, மோசையை கூப்பிடு, சீக்கிரம் இன்னைக்கு ராத்திரியே போடப்பட்டு ஓட்டும் அந்த ஜனம், இனிமே இங்கே இருக்க வேண்டாம். இவ்வளவு பெரிதான நஷ்டம் தேவையா ஒரு மனுஷனுக்கு? இவ்வளவு நஷ்டம் தேவையா? சிலருடைய வாழ்க்கை இவ்வளவு இருதயத்தில் கடினப்பட்டு ஆடு மாடு நிலம் வாழ்க்கை இவ்வளோ நஷ்டமாய் கடைசி தான் செய்யணுமா? சொல்லுவாங்க சில பேர், இவ்வளவு கெட்டும் எனக்கு புத்தி வரலன்றது போல இவ்வளவும் கெட்டும் ஒரு புத்தி வந்திருக்க வேண்டாமா? இருதயத்தை கடினப்படுத்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்நாட்கள் எல்லாம் சில காரியங்கள் கடினமாக இருக்கும். ஆனால் தேவன் கடைசியில் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுனாங்க. இந்த மோசையுடைய நாட்களில், இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்கள் இந்த வல்லமை விளங்க பண்ணி அந்த ஜனங்களை அந்த ராத்திரியில் அந்த இடத்துல அப்புறப்படுத்தி அவர்களை அழைத்து சென்று போகிறாங்க. இதனுடைய ரகசியம், இதனுடைய மகா ரகசியம் என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தர் வல்லமையுடையவர், சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார். அவர் இவ்வளோ கரடுமுடமான மனுஷனோடு உலாவின இந்த மோசே என்னவாயிட்டான்னா சாந்தமுடைய மனுஷனாய் மாறிட்டான். இது ஒரு நல்ல செய்தி. சில கரடுமுடமான இருக்கிற புருஷன் மனைவியோ சாந்தமுடையவளாக மாறிடுவா. கரடுமுடமான மனைவி இப்போ புருஷன் சாந்தமுடையவனாய் மாறிடும். இந்த கரடுமுடமான மனுஷன் இவளை உரசி இவன் சாந்தமுடையவளாக இவன் மாறிடுவா. அதே மாதிரி இவன் கரடுமுடா இருக்கிறா, இங்கே பார்த்தா இவன் சாந்தமுடையவனாக மாறிடும். இரும்பு கறிக்கிடும், இரும்பு கறிக்கிடும்ன்றது போல நாங்கள் மாறிடுறாங்க. ஆனால் இந்த மோசையை குறித்து காரியங்கள் நம்ம நடக்குது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரம். என்னாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்களேன். பக்கம் 185, பக்கம் 185 பழைய ஏற்பாடு, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனுஷனோடு கூட இந்த மோசே நேரத்தை செலவழித்தார். அவன்கிட்ட போக வேண்டிய காரியங்கள்லாம் போனார். இந்த கடினமுடைய மனுஷன்ட்ட இருந்து ஒரு குணத்தை கற்றுக்கிட்டார் இந்த மோசே. என்ன தெரியுமா? சாந்தம் உள்ள குணத்தை. அங்கே என்ன எழுதியிருக்குனாக்கா, சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் சாந்தம் உள்ளவனாய் மாறினான். இப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில் இந்த காலத்தில் 2025வது வருஷம் நாட்களில் இப்போது 11வது மாதம் 2ஆம் தேதி இந்த நாட்களில் வாழ்கிற நம்முடைய கிராமத்தில் வாழ எல்லா மனுஷோட நீங்களும் நானும் சாந்தமுடைய மனுஷன் என்ன பெயர். ஆண்டவருக்கு மகிமையான ஒரு மனுஷருக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக. அதை வாசிக்கிறோம். பூமியில் உள்ள சகல மனிதரில் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். நம்மளை குறித்து அதான் சொல்லணும். இப்படி கரடுமுடமான மனுஷன் ஒருத்தன், இப்படி சாந்தமுடைய ஒரு மனுஷன். இந்த கரடுமுடமான மனுஷனை தேவன் ஜெயிச்சிட்டார். அது என்னுடைய வேலை இல்லை, அது தேவன் பார்த்துக்குவார். சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், இந்த காரியம் முடியட்டும்னு முடியாது. சில காரியங்களை குரங்கு வாழ் மாதிரி நின்றுக்கிட்டே போகும். சில பிரச்சனை போகட்டும், எங்கே வேணாலும் போகட்டும். ஆனால் முடிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? முடிவுன்னு ஒன்று இருக்குது. முடிவு யாருடைய கரத்தில் இருக்குது? யாருடைய கரத்தில் இருக்குது? நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. ஆனால் அவருடைய கரத்தில் விட்டுருவோம். ஆனால் ஒருபோதும் அவிசுவாசம் இருதயம் வேண்டாம், ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். வருகிற நாட்களில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நடக்கலையா? விட்டுறாதீங்க. தொடர்ந்து போனான். மோசே ஜெயிக்கிறவனாக இருந்தான். ஆனால் வருகிற நாட்களில் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு எதிர்த்து நிற்போம். தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராங்க. ஆனால் காரியம் இப்படி ஆகிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் முடியல, அது தொடங்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென்.
ஆத்திராகத்தில் நாம் வாசித்த அந்த பகுதியில் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்ப போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாய் செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆனாலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மோசேயை பார்த்து சொல்கிறாங்க, இந்த முதல் அதிகாரங்கள்லாம் அவங்க ஜனங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். நான் வாசித்தது போல் ஜனங்களுடைய அந்த பெருமூச்சையும் அவங்க தவிக்கிறதையும் பார்க்குறார். அடுத்தபடி ஒரு பக்கம் மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். மோசேயை தன்னுடைய ஊழியனாய், தன்னுடைய தாசனாய் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் அந்த ராஜாவாக இருந்த அந்த பார்வோனோடு, உலகத்தோடு, பிசாசோடு, அவர் மாம்சத்தோடு அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி அவர் வலிமையை கொடுக்குறார். அதனால தான் ஆண்டவர் அவரை பார்த்து, நீ நான் உன் கையில் அளிக்கிற அற்புதங்களை யாவையும் பார்வோனுக்கு முன்பாய் செய்யும்படி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த மோசே போய் என் ஜனங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன், நீ போ அப்படின்னா உடனே பார்வோன் அனுப்பியிருந்தாருன்னா எந்த அற்புதம் அங்கே நடந்திருக்காது, எந்த காரியமே அங்கே இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவரே அந்த பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்துகிறார். ஆண்டவர் அதான் சொல்கிறார், எச்சரிக்கையாரு, அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஆண்டவரே கடினப்படுத்துகிறார். ஏன் கடினப்படுத்துகிறார்னா, 10 வாதையும் 10 அதிசயத்தையும் 10 அற்புதத்தையும் மோசே செய்யணும். இதை செய்யும்போது மோசேயினுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய செயலை பார்த்து வியந்து போகிறார், தேவனை மிகவும் நம்புகிறார். ஒரு தேவனுடைய மனுஷனாய் அவர் வளர்றார். தேவனுடைய தாசனாய் மோசேயும் ஆரோனும் அவங்க வளர்றாங்க. ஜனங்கள்லாம் இது பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தில் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறாங்க. அந்த 10 வாதை எதுக்கு நடக்குதுன்னா, தேவனை நம்பும்படி, தேவனை ஜனங்க சார்ந்து கொள்ளும்படி, ஒரு சிறந்த மோசே உருவாகும்படி, ஆரோன் உருவாகும்படி தேவன் அதை நடத்துகிறாங்க. இப்படி நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நெருக்கடியான காரியங்கள், சில வியாதி, சில பலவீனம், கீழ்ப்படியாத புருஷன், கீழ்ப்படியாத பிள்ளை, கீழ்ப்படியாத சூழ்நிலை, போராட்டம், இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் மனம் திரும்பும்படி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை, இந்த வியாதி எதனால் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எதனால் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எப்படி மனம் திரும்பணும் ஆண்டவரே, என்னுடைய தவறு என்ன, என்னுடைய பாவம் என்ன, எனக்கு உணர்த்திடுங்க, எனக்கு போதிச்சிருங்க. நம் துதியின் வேலை கேட்டது போல் அந்த தானியேல் அந்த ராஜாவுக்கு போதிக்கிறார், சகல ஆலோசனையும் சொல்கிறார். ராஜாவே, இப்படி ஒரு தப்பு நடக்க போது, உன் வாழ்க்கையில் இது சம்பவிக்கும், இதுக்கு முன்னதாகவே நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேங்கிறார். அந்த ஆலோசனை அவர் ஏற்றுக்கொள்ளலை.
அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லும்படி ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் வாழ்க்கையில் நான் இப்போ என்ன ஆண்டவரே செய்யணும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்கு புரியல ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு போதிச்சிருங்க, எனக்கு புத்தி சொல்லிடுங்க ஆண்டவரே, நான் கேட்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய இருதயம் கேட்கும்படி செவி கொடுக்கும்படி எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இருந்துட்டோம்னா ஆண்டவர் நமக்கு போதிப்பார். அந்த 10 வாதையிலும் ஒரே டயத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவித்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த 10 வாதையும் எதுக்கு நடக்குதுன்னா, அந்த ஜனங்கள் ஸ்திரப்படவும் தேவனை அறியவும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு நம்ம நினைக்கிறபடியே எல்லாம் நடந்துட்டுனா நம்முடைய இறுதி அப்படியே கொழுத்து போயிடும். நம்முடைய இறுதி அப்படியே கொழுத்து போயிடும். ஏற்கனவே பெருமையினால் உப்பி போயிருக்கோம். ஆனால் நடந்ததெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டுனா நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. சொல்லுவாங்க, உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதும்பாங்க. அது மாதிரி நம்முடைய இருதயம் ஆண்டவரே என்னை தாழ்த்தும்படி, என்னை உணர்த்தும்படி, நான் தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படி, இந்த சூழ்நிலையை பொறுமையை நான் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, இந்த என் வாழ்க்கை ஒரு பாடுகளின் பல்கலைக்கழகமாய் நான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளட்டேன் ஆண்டவரே. ஒரு வியாதி, நெருக்கம், சூழ்நிலை ஆண்டவரே, எனக்கு நடக்கிறதெல்லாம் உம்முடைய அனுமதியோடு தான் நடக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை நான் திருத்திக்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்பிக்கிறேன் ஆண்டவரே, நான் உணர்வு அடைகிறேன் ஆண்டவரே, என்னை நானே ஆராய்ந்து பார்க்குறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை, என்னுடைய பெருமையை, என்னுடைய அகங்காரத்தை, என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நான் ஆராய்ந்து பார்க்குறேன் ஆண்டவரே. உன் வசனத்துக்கு முன்பாக, உமக்கு முன்பாக என்னை சோதித்து பார்க்குறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி 10 வாதைகள் நடந்தும் கடைசியாக ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் அங்கே உதவி செய்கிறார். 10 வாதைகள் நடக்கிற வரைக்கும் அவனுடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்துகிறார். தேவனே அங்கே காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், நடக்கலை. ஆனால் நம்மளை பரிசோதிக்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறார். ஆண்டவரே, பார்வோனை ஆண்டவரை அழிப்பது அல்லது பார்வோனை சந்திப்பது தேவனுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். ஒரே ஒரு நிமிஷம் போதும். எத்தனையோ ராஜாக்களை மனுஷனுடைய நாசில் சுவாசத்தை வைத்திருப்பது ஆண்டவர். இந்த நாசில் இருக்கிற சுவாசம் போயிட்டா மனுஷன் அவன் மண்ணு. ஆனால் தேவன் பொறுமையாக காத்திருக்கிறார், சந்தர்ப்பத்தை தர்றார். இப்போ நீ மனம் திரும்புறியா, இந்த சூழ்நிலையில் உன்னை தாழ்த்துறையா, உன்னை ஆராய்ந்து பார்க்குறியா, இன்னமும் உன்னை நீ நியாயப்படுத்துகிறாயா, இன்னமும் உன்னுடைய வார்த்தை மேவி நிற்கிதா அப்படிங்கிறத ஆண்டவர் சோதித்து பார்க்குறார். ஆண்டவரே, நீர் பரம குயவன் ஆண்டவரே, உமக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என்னை நானே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. அது மாதிரி பாவத்தை ஆண்டவரே நான் வாசிக்கும்போது, அந்த கிறிஸ்துவே அல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? இயேசு கிறிஸ்துவை அன்றி இவ்வுலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எவ்வளவுதான் போராடினாலும், எவ்வளவுதான் முயற்சி, நம்முடைய முயற்சி இருந்தாலும் பாவத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய குருவாகிய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியே இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் எவ்வளவு போதித்தாலும், எவ்வளவு வார்த்தை சொன்னாலும், பரிசுத்த ஆவியானவரே ஜனங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கிரியை நடப்பிக்கலைன்னா என்னுடைய வார்த்தையெல்லாம் வெறுமை ஆண்டவரே, வேஸ்ட் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. நான் பாவத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவரே, நான் ஜெயம் பெறுவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். நீங்கள் என்னை தாங்காவிடில் நான் கீழே விழுந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும்போது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தேவன் நமக்கு எதுக்குன்னா நாம் மனம் திரும்பும்படி, அவரை சேவிக்கும்படி, அவரை பற்றி கொள்ளும்படி, நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்படி, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப சூழ்நிலையில் நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம். ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருப்போம். ஆனால் மாற்றுதலாக இதுக்கு வந்திருக்கும். ஆனால் அதில் என்னென்னா, ஆண்டவர் நமக்கு நன்மையானதை அவர் தர்றார், நம்மளை ஆசீர்வதிக்கும்படி தர்றார். அதை நம் தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்ளும்படி, தாழ்மையோடு கூட அதை ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுக்கறது அனைத்துமே நன்மைக்கு ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. என் சூழ்நிலையில், இந்த வியாதியில், இந்த பலவீனத்தில், இந்த மனுஷர் சுச்சுவேஷனில், இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே
நான் சரியாய் வாழ எனக்கு உமது வெளிச்சத்தாங்க ஆண்டவரே, நான் காணும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம அப்படி பார்த்தோம்னா அநேக இடத்துல ஆண்டவர் சொல்வார், நான் அப்படி ஜனங்களுக்கு ஒன்று நான் சொல்லியிருந்தேன், கட்டளையிட்டிருந்தேன், ஆனால் அவங்க என்னிடத்துல திரும்பாமல் போயிட்டாங்க. அதை இதில் வாசிக்கிறோம், ஆமோஸ் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பக்கம் 1066 பக்கம், 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பங்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, ஆகையால் நான் உன்னை கட்டளையிட்டு இருந்தேன். அந்த பாளையத்தில், அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில், அவங்க வாழ்க்கையில் நான் உன்னை கட்டளையிட்டு இருந்தேன். அது என்னென்னா, உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லா அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஒரு குறைச்சல் உண்டாகிருக்கு, அப்பங்குறைச்சல். ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் ஏன் அப்படி கட்டளையிட்டிருக்காருன்னா, ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பும்படி. ஒரு குறைவை தேவன் கட்டளையிட்டிருக்காருன்னா, ஆண்டவரே அந்த குறைவில் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் திரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய குறை என்ன ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதிக்கக்கூடிய காரியம் என்ன ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லி நம்ம அவரிடத்தில் திரும்பும்படி அவர் காத்திருக்கிறார். இப்படி தான் அவர் சொல்கிறார், திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தபடி 8வது வசனம் வாசிங்க. 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணி குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளலை. அப்படின்னா 2 பட்டணம் 3 பட்டணம் சேர்ந்து போய் தண்ணியை தேடுறாங்க. அவங்க தேடி அலையிறாங்க, அவங்களுக்கு தாகமே தீரலை, அவங்க வாழ்க்கையில் திருப்தியே இல்லை, தாகமே தீரலை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அவங்க தாகத்தில், அவங்க வறட்சியில், அவங்களுடைய பற்றாக்குறையில், தண்ணிக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா தேவன் பக்கமாக திரும்பணும். ஆண்டவரே நீங்கள் என்ன போதிக்கிறீங்க ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பற்றாக்குறை ஆண்டவரே, ஏன் இந்த சூழ்நிலை ஆண்டவரே, நான் என்னிடத்தில் நான் மனம் திரும்பும்படி என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னோடு போதிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யிருக்குன்னா ஆண்டவர் பக்கமாக திரும்பி இருக்கணும். அவங்க திரும்பாமல் போயிட்டாங்க, அதை தான் ஆண்டவர் போதிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு ஏதோ உணர்த்துறாரு, ஏதோ நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. ஆனால் நான் அதை சொல்வதற்கு, அவரிடத்தில் திரும்புவதற்கு மனசில்லாமையே நான் வாழ்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொல்லிடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த சூழ்நிலையில், நெருக்கமான நேரத்தில், பற்றாக்குறையில், இந்த கடன் பிரச்சனையில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க. நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு போதிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய குருட்டுத்தன்மை மாறணும் ஆண்டவரே, நான் பார்க்கும்படி கேட்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி சொல்லிவிட்டு அடுத்ததில் 9லையும் சொல்கிறார், வாசிங்க. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே சம்பவத்தை தான் ஆண்டவர் சொல்றார். முடிவு என்னன்னா, நீங்கள் என்னிடத்தில் திரும்பல. அது மாதிரி 10லையும் சொல்கிறார். 10லையும் வாசிங்க. கொள்ளை நோய் உங்களுக்கு அனுப்பினேன், எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அங்கே இஸ்ரவேல் நாட்டில் எல்லாம் தவளை வரைக்கும் வீட்டில் வந்துடுது. எல்லாம் தலைச்சம் வரைக்கும் செத்துறாங்க. தண்ணி போய் குடிக்க போனால் தவளை எல்லாம் நாறுது. அவங்க நாசில் நாற்றம் நாறுது. ஆனாலும் அந்த பார்வோனுடைய இருதயம் தேவனுடைய செயலை பார்த்து உணரவே இல்லை. இது மாதிரி நம்முடைய இருதயமும் கடினமாக, ஒரு மனுஷனும் பிரவேசிக்க முடியாதபடி நம்முடைய இருதயம் கடினமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அதனால் நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்க அப்படிங்கிறார். அந்த 11 லாஸ்ட்டில் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 12 லாஸ்ட்டில், உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. லாஸ்ட்டு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. நம்ம ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். ஆண்டவரே, நான் இப்போவே என்னை ஆயத்தப்படுத்திக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை வரும்போது, உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய பரிசுத்தாவியானவர் வரும்போது, நான் கட்டினதெல்லாம் வெறும் புல்லாகவும் வெறும் வைக்கோலாகவும் தங்கமாக இருக்கணும். உம்முடைய அக்கினி பரிசோதிக்கும் போது அது தங்கமாக விளங்கணும் ஆண்டவரே. ஆனால் அது வெறும் புல்லும் வைக்கோலாக இருந்தால் ஆண்டவரே நான் நஷ்டத்தை அடைவேன் ஆண்டவரே. அதான் வசனம் சொல்லுது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 நாம் வாசிப்போம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இங்கே சொல்கிறார், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் இயேசு கிறிஸ்துவனுங்கிற அந்த அஸ்திபாரத்தில் ஒருவன் கட்டடத்துக்கு கட்டினதுக்கு அந்த வாழ்க்கையானது ஒரு கட்டடத்துக்கு சமமாக இருக்குது. அந்த கட்டடத்தில் அந்த அஸ்திபாரத்தின் மேலே ஒருத்தன் கட்டுறான். அது எப்படின்னா, ஒருவன் தன் அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் ஒரு நாளில் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அக்னியானது பரிசோதிக்கும். தேவனை சந்திக்கும் நாளில் அது வெளியாகும். அந்த அக்னியானது நம்மளை பரிசோதிக்கும். ஆகையால் அந்த அது அக்னினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். புல்லு மரம் நெருப்பினால் அது எரிந்து போகும். வைக்கோல் எரிஞ்சிரும், மரம் எரிஞ்சிரும். ஆனால் விலையேறப்பட்ட கல் பொன் வெள்ளி அக்னியால் பரிசோதிக்கும் போது அந்த விலையேறப்பட்ட விசுவாசம், விலையேறப்பட்ட வாழ்க்கை, தேவனுடைய அக்னி நம்மளை பரிசோதிக்கும் போது அது வெந்து போகாமல் அது நிலை நிற்குமானால் அவன் நஷ்டத்தை அடைய மாட்டான். அதனால் நாம் சோதித்து அறிந்து, ஆண்டவரே, நான் விலையேறப்பட்டதாகிய அந்த விசுவாசத்தையும் அந்த கிறிஸ்துவின் ஆவியையும் அந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தில் நான் விலையேறப்பட்டதை கட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அந்த விலையேறப்பட்டது என்ன தான்? நான் மனம் திரும்புறது ஆண்டவரே, தேவன் பக்கமாய் திரும்புறது. அந்த திரும்பக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. மனம் திரும்பக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, இந்த மோசே ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் இந்த ஜனங்களை ஆண்டவரே நான் அனுப்ப நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை ஒரு பொருட்டென்று ஒருபோதும் எண்ணாதபடி
ஆண்டவரே, அந்த நேபுகாத்நேச்சார் ஆண்டவரே நான் உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் ஆரம்பித்த பொழுது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவன் தேவனை சந்தித்த பொழுது, ஆண்டவரே தகப்பனே, பூமியின் குடிகளெல்லாம் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே தன்னை தாழ்த்தினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை என்று நினைவுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தக்கூடிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசை இல்லாமல், பரிசுத்தனுடைய அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரே எங்களால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களுடைய இருதயத்தை பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல ஆண்டவரே நீர் பேசும் பொழுது, நீர் நடத்தும் பொழுது, எங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே, கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப, நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று சொன்னது போல ஒருபோதும் நாங்கள் மனம் திரும்பாமல் போக வேண்டாமாப்பா. நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். எப்பொழுதெல்லாம் மோசேயின் ஆண்டவரே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் மோசேயினுடைய இருதயம் சீர்பட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான காரியங்கள் கடினத்தன்மையாய் மாறும் பொழுது, எதிரடியான சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது, நாங்கள் உரசப்படும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் மோசே ஆண்டவரே பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் மாறினது போல ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற, எங்களுக்கு ஆயத்த மணியை வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உடைப்பட்டு நொறுங்கி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சாயலுக்குப்பாய் மாற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்தது, அதற்காக உமக்கு நன்றிப்பா. இந்த நாட்களிலும் தேவையோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக. விசேஷமாக இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே அதை மனுஷருக்கென்று செய்யாதபடி ஆண்டவரே தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யவும் ஆண்டவரே எமக்கு முன்பாக வாழவும் ஒரு உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.